வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இது வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பெர்ட் அண்ட் சிபிஎம். ஸோ அதோட லாஸ்ட் வீடியோ வந்து இதுதான். ஸோ ஆல்ரெடி 6 பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் covered all those things. Almost gate questions-லையும் 50% of the questions was completed. So remaining gate questions மட்டும் வந்து பெண்டிங் இருக்கு. அதை வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வித் த வீடியோ ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ இதான் லாஸ்ட் வீடியோவில் வந்து வி ஹவ் டிஸ்கஸ் த கேட் கொஸ்டின்ஸ். அப் டு வி ஹவ் டிஸ்கஸ்ட் இதுவரை பார்த்துணும் இல்லை, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதான் அந்த லாஸ்ட் இது பார்த்துருந்தோம். ஸோ நோட் நம்பர் 10. ஸோ அந்த நோட் நம்பர் 10ல வந்து வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் டயக்ராம்ல வந்து வி ஆர் டேக்கிங் த வேல்யூஸ் டைரக்ட்லி. லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து 14 days அப்படின்னு வந்தது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் 2015 இதில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஹியர் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ அஸ் யூஸ்வல் கிரிட்டிக்கல் பார்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. சரியா? ஸோ 1 to 2 ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 to 2. ஸோ 1 to 2 டியூரேஷன் 2 days கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி 2 to 3. சரியா? ஸோ 2 to 3 வந்து 1 days கொடுத்துருக்காங்க. 2 to 3 1 day டைம். ஸோ நெக்ஸ்ட் 4 to 3. ஸோ 4ங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதுல. சரி, ஓகே, அகெயின் வி வில் செக். ஸோ ஹியர் வந்து 1 to 4 ஒன்று தனியாக கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ட்ரா த 1 to 4. ஸோ 1 to 4 வந்து 3 days. ஸோ இப்போ வந்து 4 to 3 எழுதிருங்க. ஸோ 4 to 3 கனெக்ட் பண்ணிட்டோம்னா we are having 3 days of time. So next 3 to 5 அதான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ 3 to 5 and 4 to 5. ஸோ அதே மாதிரி 2 to 5 இருக்கு. சரியா? ஸோ அந்த மூணுமே ஜாயிண்ட் ஆகணும் எனக்கு. ஸோ லைன் அப் நான் ட்ரா பண்ணிடுறேன். சரியா? ஸோ இந்த ஒன்று வந்து இங்கே உள்ளது. சரியா? ஸோ இது வந்து 3 to 5. சரியா? ஸோ இந்த மாதிரி வரும் 4 to 5. ஸோ இது எல்லாமே பாயிண்ட் நம்பர் 5 தான் போகுது. 2 to 5 3 days டைம் ஆகும். 3 to 5 2 days. So here 4 to 5 4 days. சரியா? So now we are going to check the critical path. So as usual check பண்றது தான். சரியா? இது 1 mark questionல தான் கேட்டிருக்காங்க. So 2. So 3. So இங்கே போனோம்னா we will get, so maximum வந்து 3 plus 3 தான் கிடைக்குது. 6 plus 2 8 days எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா 7, இங்கிட்ட போனீங்கன்னா 5 தான் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு யூ வில் கெட் 8 days. ஸோ 8 minus 2 6 and 6 minus 3 3. ஸோ இதான் ஒரு கிரிட்டிக்கல் பாத். 1435 1435 அவ்வளோதான் டைரக்ட் ஆன்சர். 1435 தான் கிரிட்டிக்கல் பாத். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் பாத் ஐடென்டிஃபை பண்ணுறது யூ கேன் செக். சரியா? ஸோ அந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சேமாக வந்துருக்கும். which means there is no float or slackல வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்காதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. 1435 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிராசிங் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி PQRS. ஸோ அதோட நார்மல் டியூரேஷன் டேஸ் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கு, அதே மாதிரி காஸ்ட் ஸ்லோப் அதை வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் காஸ்ட் ருபீஸ் கொடுத்துருக்கு. ஓவர் ஹெட் காஸ்ட்னா இன்டைரக்ட் காஸ்ட் தான். சரியா? ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் has to be crossed down to 9 days. So first you have to identify the critical path கண்டுபிடிச்சாதான் so what is the total cost-ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ கிராசிங்கில் உள்ள ப்ராப்ளம், பட் எப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். சரியா? ஸோ we are having 4 number of activities. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் எதுவுமே கிடையாது, ஆக்டிவிட்டி P. ஸோ ஃபர்ஸ்ட் P ஆக்டிவிட்டியை ட்ராப் பண்ணிடுங்க, which takes 3 days of time. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து Q ஆக்டிவிட்டி வரணும். ஸோ Q ஆக்டிவிட்டி which takes 7 days of time. Pல இருந்து வருது. அதே மாதிரி Pல இருந்து Rங்கிற ஆக்டிவிட்டியும் தனியாக வருது. ஸோ we are having activity R which takes 4 days time. ஸோ அதே மாதிரி Rல இருந்து we are having activity S. சரியா? ஸோ இதை இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிருங்க, அவ்வளோதான். we are having activity S 5 days of time. ரைட்? ஸோ only 4 nodes. சரியா? சிம்பிள் நெட்வொர்க் டயக்ராம் தான். 4. So if you are finding the critical path, so 0, so இங்க 3 வருது. So 3 plus 4 7 plus 5 12 days. So இங்க 10 days வருது. So 12 days maximum தான் எடுப்போம். So 12 days வரணும்.
ஸோ இப்படி வந்தீங்கன்னா you will get 7 again. So 7 minus 4 3 சரியா. ஸோ your critical path P R and S. ஸோ P R S இதான் critical path. ஸோ டியூரேஷன் வந்து 12 days நம்மளுக்கு வருது சரியா. ஸோ இப்போ 12 days வருதுன்னா டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் we have to identify. ஸோ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. டைரக்ட் காஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து டோட்டல் காஸ்ட்னா டைரக்ட் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 10,000. ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் வந்து பெர் டே கொடுத்துருக்காங்க 200. ஸோ நம்மளுக்கு வந்து 12 days ஆஃப் டைம். ஸோ 12 into 200. ஸோ 2,400 வரும். ஸோ 12,400 rupees. இது வந்து நார்மலாக கிராசிங் பண்ணாத போது வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் 12,400. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராசிங் டவுன் டு 9 daysல எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து 9 daysல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் அதுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆகுன்னு பார்க்கணும். ஸோ கிராசிங்கில் வந்து எப்பவுமே we have to reduce இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் தான் we are going to make the reduction. ஸோ கிரிட்டிக்கல் பாத்து PRS எனக்கு அந்த 3 பாத்தில் தான் we are going to make the disturbance. எனக்கு வந்து இப்போ we are checking the PQ இந்த பாத்தை மட்டும் செக் பண்ணீங்கன்னா if you are finding the days how many days எனக்கு வரும் PQ மட்டும் எடுத்து செக் பண்ணுங்க. ஸோ PQ பாத்தில் பார்த்தீங்கன்னா 10 days மினிமம் டியூரேஷன் வேணும். ஸோ அப்போ வந்து எனக்கு 12 days வந்து மேக்ஸிமம் பண்ணணும். ஒரு 2 days வந்து இதில் கம்மி பண்ணலாம். ஸோ அந்த 2 days வந்து எய்தர் ஆரில் கம்மி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஸ்ல வந்து ஐ கேன் மேக் எ ரிடக்ஷன். ஏன்னா பியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்யூ வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஏன்னா பிக்யூ வந்து 10 days இருக்குது. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் எனக்கு 10 days வரைக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில். ஸோ 10 days வந்து குறைக்கணும் எய்தர் ஐ ஹவ் டு ரிடக்ஷன் இனிமே ஆக்டிவிட்டி ஆர் அப்படி இல்லைன்னா எஸ்ல பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அந்த RSல வந்து இப்போ எதாவது சூஸ் பண்ணோம்னா யூ ஹவ் டு கிவன். ஸோ காஸ்ட் ஸ்லோப் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர் அண்ட் எஸ் செக் பண்ணுறோம் எது மினிமம் வேல்யூ வருது எஸ் தான் மினிமம் வருது. ஸோ ஆக்டிவிட்டி எஸ்ல வந்து ஐ ஆம் மேக்கிங் இந்த ரிடக்ஷன் ஒரு 2 days வந்து ரிடக்ஷன் பண்ணுறேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கிராசிங் ஆக்டிவிட்டி எஸ்ல வந்து ஐ ஆம் மேக்கிங் 3 days கம்ப்ளீட் பண்ணோம்னா மை என்டையர் ப்ராஜெக்ட் 10 daysல கம்ப்ளீட் ஆகும் சரியா. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே 5 பதிலாக இப்போ 3 அப்படின்னு இப்போ மாற்றிட்டேன்னு அர்த்தம் சரியா. ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் பாத்து வந்து இப்போ if you are having 2 கிரிட்டிக்கல் பாத் இப்படி வந்தீங்கனாலும் you will get 10 சரியா. 7 plus 3 தான் 10. ஸோ ஹியர் ஆல்சோ 10. ஸோ 10 days இப்போ கிராசிங் பண்ணால் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து we are having ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் காஸ்ட் சரியா. ஸோ இப்போ கிராசிங் காஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடணும். இதில் இது வந்து கிராசிங் காஸ்ட் ஆட் ஆகும் ப்ளஸ் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட் ஆல்ரெடி தெரியும் 10,000. ஸோ கிராசிங் காஸ்ட் ஹவு மெனி டேஸ் வி ஹவ் ரெடியூஸ்டு. ஸோ எஸ் வந்து ஆல்ரெடி 5ல இருந்துச்சு 2 days வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 days வந்து ரிடக்ஷனுக்கு வாட் இஸ் த கிராசிங். ஸோ எஸ்ஸுக்கு வந்து கிராசிங் காஸ்ட் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க 200. ஸோ 2 into 200 அவ்வளோதான் ப்ளஸ் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து 10 daysக்கு எடுக்கணும். இன்டைரக்ட் காஸ்ட் 10 daysக்குன்னா எனக்கு எவ்வளோ. ஸோ பெர் டேக்கு வந்து 200. ஸோ 10 days எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 2,000 சரியா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஸோ 400 10,400 and here also you will get 12,400 rupees கரெக்டா. 12,400 டோட்டல் காஸ்ட். இது வந்து கிராசிங் ஃபார் ஒன்லி 10 days. பட் நம்ம கொஸ்டின்ல கேட்டது 9 days. ஸோ எகெயின் ஒன் மோர் டே வி ஆர் கோயிங் டு மேக் ஏ கிரஷ். ஸோ அது வந்து எந்த இடத்துல இப்போ கிரஷிங் பண்ணணும் ஃபார் 9 days எனக்கு எடுக்கணும்னா ஸோ யூ ஹவ் டு செக். ஸோ இந்த பாத்தில் வந்து எனக்கு இப்போ எது வந்து மினிமமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் PQ. ஸோ இந்த பாத்தில் வந்து ஐ ஆம் கோயிங் டு மேக் ஏ கிரஷிங். ஸோ இதுலேருந்து எடுத்தோம்னா இப்போ ஐ ஆம் மேக்கிங். ஸோ 1 day வந்து இதில் இப்போ கிரஷ் பண்ணிட்டோம்னா Q வந்து எனக்கு 6 days மாத்திரும். ஏன் வந்து Q எடுக்கன்னா 100 கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஐ ஆம் டேக்கிங் 6 days சேஞ்ச் பண்ணிட்டேன் சரியா. ஸோ அனதர் ஒன். ஸோ எஸ் தான் வந்து அடுத்தது. ஸோ எகெயின் எஸ்ல வந்து ஐ ஆம் மேக்கிங் அனதர் கிரஷிங். ஸோ ஹியர் ஆல்சோ 1 day. அப்போ தான் ஹியர் ஆல்சோ ஐ ஆம் ஹேவிங் 2 கிரிட்டிக்கல் பாத். இங்கே 9 days வரும், இங்கே 9 days வரும். கிரிட்டிக்கல் பாத் வந்து டிஸ்டர்பே ஆகக்கூடாது. இஃப் யூ ஆர் மேக்கிங் சேஞ்ச் ஹியர் ஆல்சோ யூ ஹவ் டு மேக் ஏ சேஞ்ச். ஸோ 3 days பதிலாக 2 days. ஸோ 2 more days ஒரு டே வந்து இப்போ வந்து குறைச்சிருக்கோம். ஸோ 9 days வந்து இப்போ வந்து ஐ ஹவ் ரெடியூஸ்டு. ஸோ என்ன அர்த்தம்னா கிராசிங் ஆன் ஆக்டிவிட்டி Q அண்டு S. ஸோ ரெண்டுலேயுமே வந்து 1 day வந்து கிராஸ் பண்ணுறோம் Q அண்டு S பை 1 more day. ஸோ 1 day வந்து எகெயின் கிராசிங் பண்ணிட்டோம்னா ஸோ யூ வில் கெட் த எகெயின். ஸோ டைரக்ட் காஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக உள்ள டைரக்ட் காஸ்ட்டில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலாக அந்த டைரக்ட் காஸ்ட் ப்ளஸ் கிராசிங் இதையும் சேர்த்துக்கிடணும். ஸோ 10,400
சரியா. ஸோ ப்ளஸ் ஹியர் கிராசிங், ஸோ 1 into q 1 day q வந்து 100, ஸோ இங்கே வந்து எஸ்ஸுக்கு வந்து ஒரு 200, ஸோ ஹியர் we are having another 300, ஸோ 100 plus 200 வரும், ஸோ 300. ஸோ ப்ளஸ் இன்டைரக்ட் காஸ்ட் 9 days இருக்கு இல்லையா, ஸோ 9 days இன்ட்டு, ஸோ பெர் டேக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 200, ஸோ பெர் டேக்கு வந்து 200, ஸோ 9 daysக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணிங்கன்னா you will get the answer. So you will get the final answer. Total cost, so 10,700 plus 1,800, so 12,500 is the final answer. Then total cost for this problem 12,500. சரியா. ஸோ 2 mark கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, 12,500 is the answer. ஸோ இப்படி தான் கிராசிங் ப்ராப்ளம் வந்து பண்ணணும். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி டைம் இவர் டைரக்ட் காஸ்ட் வந்து கூட்டிகிட்டே போகும், ஏன்னா கிராசிங் காஸ்ட் ஆட் ஆகிறதுனால we are having டைரக்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கும் இன்டைரக்ட் காஸ்ட் கம்மியாயிருக்கும். ஸோ இயர்லியராக உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா 12 days இருக்கும்போது எனக்கு 2,400 வந்தது, இங்கே 2,000 ஆயிருக்கு, ஃபர்தர் கிராசிங் 1,800. ஸோ இதான் வந்து இன்ஃபரன்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம அப்ஜெக்டிவ் டைப்லேயே பார்த்துருப்போம், அந்த இதான் வந்து லாஜிக். ஸோ எதை வச்சு சொல்லியிருக்கோம்னா இதுதான், டைரக்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். டைரக்ட் காஸ்ட் எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிராசிங் பண்ணுறதுனால we are getting more. சரியா. ஸோ இதான் அந்த லாஜிக். ஸோ you will get the answer 12,500. ஸோ கே 2014 2 mark கொஸ்டினில் கேட்டிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ again they are asking, so given the consider the given project network where the numbers along various activities represent the normal time, the free float கேட்டிருக்கு. சரியா. ஸோ 4 to 6 ஃப்ரீ ஃப்ளோட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணால், ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு கால்குலேட், ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் வேல்யூஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். சரியா. ஸோ ஆக்டிவிட்டி 1 ஃபஸ்ட்டு 0 0 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 0 plus 3, ஸோ ஹியர் யூ வில் கெட் 0. ஸோ ஹியர் ஸோ ஃபஸ்ட்டு இதில் 0 இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 plus 2, ஸோ ஹியர் ஐ எம் ஹேவிங் 5. ஸோ அதே மாதிரி இங்கே 5 plus 3 8 வரும். ஸோ ஹியர் 2. சரியா. ஸோ 2 days டைம். ஸோ ஹியர் ஆல்சோ ஐ எம் ஹேவிங் சம் 2 days ஆஃப் டைம். ஸோ ஹியர் 2 plus 4 6 வரும். பட் இங்கே ஸோ 2 plus, ஸோ இங்கே 2 plus 4 6, பட் இங்கே 5 plus 3 8 வருது இல்லையா, மேக்ஸிமம் 8. ஸோ 8 plus 5 13 days. ஸோ ரிவர்ஸில் போனீங்கன்னா யூ வில் கெட் 13 minus 5 8. ஸோ 8 minus 2 இங்கே வந்துட்டீங்கன்னா, ஸோ 8 minus 4 4. அதே மாதிரி 8 minus 5, ஸோ ஹியர் யூ வில் கெட் 3. அதே மாதிரி 8 minus 3 யூ வில் கெட் 5. ஸோ 5 minus 2 3. ஸோ இதான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாத். சரியா. Yes 3 3. சரியா. 5 5 and here 8 8 and 13. So your critical path will be duration on the 13 days. So critical path நடத்தீங்கன்னா 1 2 5 6 7 தான் critical path. Time duration we have completed in 13 days of time. So 13 days complete பண்ணலாம். So here we are going to calculate, என்ன கேட்டிருக்காங்க, free float calculate பண்ணியிருக்கோம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட் ஃபார் 4 to 6 தான் கேட்டிருக்கு. சரியா. ஸோ இது ஐஜே அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த டேபிள் மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்போம். சரியா. ஸோ இது இல்லாதனால ஐ எம் டேக்கிங் டைரக்ட்லி. ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷ், இயர்லியஸ்ட் ஸ்டார்ட், இயர்லியஸ்ட் ஃபினிஷ். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ். ஸோ டோட்டல் ஃப்ளோட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஆர் கால்குலேட்டிங் அவர் ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ இயர்லியஸ்ட் ஸ்டார்ட், ஸோ இயர்லியஸ்ட் ஸ்டார்ட்னா வி ஆர் ஹேவிங். சரியா. ஸோ இங்கே வந்து 4 to 6 ஆக்டிவிட்டி 4 to 6ல் 4ல் உள்ள ட்ரையாங்கிள் வேல்யூ. ஸோ ஆக்டிவிட்டி ஐ ஆக்டிவிட்டினா 4, ஸோ 4ல் உள்ள ட்ரையாங்கிள் வேல்யூ 2. அவ்வளோதான். ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 2 ப்ளஸ் இந்த ஆக்டிவிட்டி டைம் அளவு 4, ஸோ 2 plus 4 6. ஸோ நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஃபில் பண்ணணும், ஆக்டிவிட்டி ஜேல எடுக்கணும். ஸோ ஆக்டிவிட்டி ஜேங்கிறது இங்கே 6ல் உள்ள ரெக்டாங்கிள் வேல்யூ 8. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வேணா அந்த 8 minus 4 4. அவ்வளோதான். டோட்டல் ஃப்ளோட் வேணா 2 ஸ்டார்ட் அப்படின்னா 2 ஃபினிஷ்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட். ஸோ 2 டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபினிஷுக்கு எடுத்தீங்கன்னா 2 days வருது இல்லையா, 2 days. அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கு எடுத்தாலும் அதே தான் வரும். இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா 2 days வரும்.
So free float ஆனா total float minus slack of head event அதான் கேட்டிருக்கு சரியா. ஸோ இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி 2 இருக்கு மைனஸ். ஸோ ஹியர் ஸ்லாக் ஆஃப் த ஹெட் ஈவெண்ட். ஸோ ஹெட் ஈவெண்ட்டுங்கிறது மை 6. ஸோ 6ல் வந்து இவ்வளோ டிஃபரன்ஸ் எவ்வளோ, ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிளோட டிஃபரன்ஸ் வந்து 0 தான் இருக்கு. ஸோ 2 minus 0 you will get the answer as 2. ஸோ 2 is the answer சரியா. ஸோ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கு 13 days அண்டு யுவர் ஃப்ரீ ஃப்ளோட் as 2. ஸோ 2,13 ஆப்ஷன் ஏ answer. 2,13 is the answer. 2014 2 mark question சரியா. ஸோ எல்லா செட்டு கொஸ்டின்லையும் வந்து பெர்ட் சிபிஎம் கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க அதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ ப்ராஜெக்ட். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த டோட்டல் ஃப்ளோட். ஸோ லைக் யுவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதே தான். பட்டு இங்கே டயக்ராம் வந்து இந்த ப்ரீவியஸ் அதுலேயும் கொடுக்கல இல்லையா, இந்த அதே டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. பட் ஹியர் டயக்ராம் ஆல்சோ தே டிடன்ட் ப்ரொவைட். ஸோ யூ ஹேவ் டு மேக் த டயக்ராம் ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்டிவிட்டி first I am taking activity A, no precedence. So activity for B also there is no precedence given. A ல இருந்து C வரணும் சரியா. So A to C first. So next B ல இருந்து we are having D. So first B ல இருந்து I am having D. Okay, அடுத்து C ல இருந்து F வரணும். C to okay. So I am taking here E. Right. So next ஏன்னா D and E அது வந்து ரெண்டுமே வந்து we are having precedence for a single point. அதனால தான் E and D ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ இங்கேருந்து வர்றது வந்து G எனக்கு வரணும் சரியா. ஸோ இது வந்து G ஆக்டிவிட்டி. இப்போ சில இருந்து மட்டும் தனியாக வர்றது ஒரு F1 இருக்கு. ஸோ இது வந்து F. அவ்வளோதான், ஒரு டயக்ராம் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஜஸ்ட் மென்ஷன் யுவர் டியூரேஷன். ஸோ ஹியர் 2 days, 4 days, here 3 days, here C also 2 days, your E 2 days, your F 4 days, here 5 days of time சரியா. so starting with the 0 and 0, so 0 plus 2, so you will get 2 days of time சரியா. so here 0 plus 4 days, so 4 plus 3 7 வரும். so இந்த சைடு செக் பண்ணிடுவோம் ஏன்னா we are having 2 paths. so 2 plus 2 here 4. so 4 plus 2 6 வருது சரியா. இங்க 4 plus 3 7. so maximum 7. 7 plus 5 12 days. so 12 days இது வந்து so நம்பர் போடலையா 1 2 3 4 5 and 6. so 12 days of time. so here also 12 போட்டீங்கன்னா you will get 7. so இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா you will get 5. 5 minus 2 3, 7 minus 3 4. ஸோ இவர் கிரிட்டிக்கல் பாத்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இதான் ஒரு கிரிட்டிக்கல் பாத் பி டி அண்டு ஜி. பி டி ஜி கிரிட்டிக்கல் பாத் 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஸ்டின் கேட்டது டோட்டல் ஃப்ளோட் சரியா. ஸோ சிமிலராக வந்து இவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 to 5. ஸோ அதான் வந்து ஈன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஈங்கிறது வந்து we are taking 4 to 5 அதான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எஃப். ஸோ எஃப் ஆக்டிவிட்டி வந்து எஃப் ஆக்டிவிட்டி 5 to 6. ஸோ இதான் வந்து ஐஜே அப்படின்னு வைக்கிறோம் சரியா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட். ஸோ லைக் யுவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதே மாதிரியே தான் இயர்லியஸ்ட் ஃபினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ். இங்கே டோட்டல் ஃப்ளோட் மட்டும் தான் கேட்டிருக்கு. ஸோ டோட்டல் ஃப்ளோட் அவ்வளோதான். ஸோ இயர்லியஸ்ட் ஸ்டார்ட்னா ஐ ஆக்டிவிட்டி. ஸோ ஐங்கிறது வந்து எனக்கு பாயிண்ட் நம்பர் 4. ஸோ 4ல் உள்ள ட்ரையாங்கிள் வேல்யூ, 4ல் உள்ள ட்ரையாங்கிள் வேல்யூ 4. அடுத்து வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஃபில் பண்ணணும் ஜே ஆக்டிவிட்டி. ஜேங்கிறது 5. ஸோ 5ல் உள்ள ரெக்டாங்கிள் வேல்யூ 7. ஸோ அதே மாதிரி இங்கே 5 ஆக்டிவிட்டி 5ல் உள்ள ட்ரையாங்கிள் வேல்யூ 7 சரியா. சாரி இங்கே என்ன 5 to 6 என்ன கேட்டிருக்கு எஃப் சரியா. ஸோ எஃப்ங்கிறது வந்து சாரி 4 to 6 ஆக்டிவிட்டி 5 கிடையாது 4 to 6. ஸோ 4 to 6 தான் ஆக்டிவிட்டி. ஸோ ஹியர் ஆல்சோ 4 தான் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து ரெக்டாங்கிள் வேல்யூ ஃபார் 6. ஸோ இங்கே வந்து 12 இருக்கு சரியா.
ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஃபில் பண்ணணும். இயர்லியர் ஸ்டார்ட் ப்ளஸ் டியூரேஷன். ஸோ இயர்லியர் ஸ்டார்ட் டு 4, 4 to 5 ஆக்டிவ்ல டியூரேஷன் ப்ளஸ் 4. ஸோ 4 + 4. ஸோ இது வந்து ப்ளஸ் 4 தானே இங்கே எஃப் ஆக்டிவிட்டி. ஸோ 4 days டைம். ஸோ ஹியர் we are getting 8. சரியா? ஸோ இங்கே வந்து அதே மாதிரி 7 - 8 sorry 7 - 4 you will get 3 days of time. Right? So next we are having earliest start to 4. So 4 to 6. So 4 to 6 ல so here 4 sorry மாத்தி எழுதி இருக்கும். சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து இங்க எழுதணும். 1 second. Okay. So here 4 சரியா? 4 to 5. So 4 to 5 வந்து 2 days தான் இருக்கு. So you will get 6 only. சரியா? So you will get 6. ஏன்னா 4 to 5 ஆக்சுவலா 4 to 6 ல ஃபில் பண்ணிட்டோம். அது தப்பு. 4 to 5 ல வந்து we are having already 4 + 2 6 days. ஸோ அதே மாதிரி இங்கே இப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் எடுத்தீங்கன்னா ஸோ இங்கே ஆக்டிவிட்டி 5ல பாருங்க 7 days ஆஃப் டைம். ஸோ 7 days இருக்கும். ஸோ இங்கே 2 மைனஸ் பண்ணிங்கன்னா you will get 5. ஸோ இங்கே வந்து we are having 4 days இருக்கு. ஸோ 12 - 4 you will get 8. சரியா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் எப்படி எடுக்கணும்னா எய்தர் you can make a difference இந்த ரெண்டுக்கு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுக்கு எடுத்தீங்கனாலும் you will get the same value. ஸோ 1 day ஃபர்ஸ்ட் இதுக்கு டோட்டல் ஃப்ளோட்டு, செகண்ட் இதுக்கு வந்து we are having 4 days. ஸோ ஆன்சர் வந்து ஈக்கு எஃப்க்கு தான் கேட்டிருக்கு. ஸோ 1,4 அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி 1,4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் again the similar kind of problem இதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஆல்சோ ஸோ they are asking to calculate the optimistic, most likely and pessimistic time. So 3 different times they have provided. So they are asking to calculate the critical path and the duration. So இங்க இருந்து first you have to make calculation. So already TE calculate பண்ணுவோம் இல்லையா, your T0 plus 4Tm plus TP divided by 6 இந்த formula யூஸ் பண்ணி first you have to fill all the columns. So அதை fill பண்ணீங்கன்னா you will get 1 plus 4 into 2 8 plus 3 divided by 6. So 2 வரும். சரியா? ஸோ அதே மாதிரி first use the formula and you have to calculate all the values. So 6 to 6 5 7 4. சரியா? ஸோ இது எந்த மாதிரி வரும்னா ஃபர்ஸ்ட் 2 6 இது வந்து 5 7 இது 4 அடுத்து 5. ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க you will get this answer. சரியா? ஸோ the same answer தான் வரும். 2 6 5 7 4 5 6 and 3. சரியா? ஸோ இங்க இருந்து critical path you have to find out. So just fill in the network diagram and you can find the value. 18 days வரும். சரியா? ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சிம்பிள் ப்ராப்ளம். சரியா? Just you are going to use the formula to calculate the expected time duration T0 plus 4Tm plus TP divided by 6. அதை வந்து first fill பண்ணணும். ஸோ இந்த டைம் டியூரேஷன் தான் here we are going to mark. ஸோ 1 to 2 வந்து 2 days of time. சரியா? ஸோ அதே மாதிரி 1 to 3 அப்படின்னா 6 days of time. 1 to 4 வந்து 5 days of time. அதுக்கப்புறம் வந்து as usual critical path கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, 0 0 ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. you will get the answer 18. ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா? 2009 அதில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின். ஸோ எகெயின் மினிமம் ப்ராஜெக்ட் டைம் கம்ப்ளீஷன் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அதே தான் வந்திருக்கு. சரியா? ஸோ இங்கே வந்து ஹியர் ஆல்சோ we are going to calculate இதே தான் கால்குலேட் பண்ண போறீங்க. there is no change, சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் இருக்கு. So mostly you will get the answer. So A first, B. So இதை வந்து நீங்களா ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ ஹியர் ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 40 அப்படின்னு வரும். சரியா? ஸோ ஒரு கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சரி 40 இல்லை 30 days 30 days வரும். செக் பண்ணுங்க. செக் யுவர் ஆன்சர்ஸ். ஐ திங்க் மோஸ்ட்லி யூ வில் கெட் 30 days ஆன்சர் வரும். அதான் கேட்டிருந்தாங்க. கிரிட்டிக்கல் பாத் கூட தேவையில்லை, ஜஸ்ட் யுவர் லாஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆனவொடனே யூ வில் கெட் த ஆன்சர் 30 அப்படின்னு வரும். செக் யுவர் ஆன்சர்ஸ். அதே மாதிரியே தான். சரியா? ஸோ நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ண போறீங்க. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட்
மேக்ஸிமம் வந்து எது வருதோ அதுதான். So next question, so minimum time for completion of the my project duration. So there are 7 activities which are provided. So minimum time na, so you have to add. So illa direct diagram la வந்து mention பண்ணிட்டாங்க. So first 12 plus 11 plus 10 அது போட்டீங்கன்னா 33 வருது. So 12 plus 14 26. So here all, so 26 plus 36 வரும் இந்த பார்த்து. So if you are making 1 2 4 and 5 and 6. So இதை எடுத்தீங்கன்னா 4 plus 7 21 30 40 days வரும். So maximum time வந்து 40. So answer is 40. Simple question சரியா. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கான் பார்த்துங்க. ஸோ டைம் டியூரேஷன் கேட்டிருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் பாத் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதான் கிரிட்டிக்கல் பாத். கிரிட்டிக்கல் பாத்தில் வர டைம் 40 days அவ்வளோதான். அதான் மேக்ஸிமம் டைம் டேக்கன். ஸோ இங்கே அதே தான் அடுத்த கொஸ்டின் அதே டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்குது. த ஆர்க் லென்த் ஆஃப் ஏ டைரக்டட் கிராஃப். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்த்து again we are going to calculate. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ you will get the 1 2 5 4 6 இந்த பார்த்து தான் you will get the answer as 7 days. 1 2 5. ஸோ 1 2 5 4 and 6. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get the 7 days. அதான் மினிமம் டியூரேஷன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get சரியா அதோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் கேட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதே தான் இப்போ கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஹியர் மேபி இந்த ப்ராப்ளம்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் சரியா. எஸ் வித்தவுட் டிலேன்னு கேட்டிருக்கு. கொஸ்டின் வந்து இப்போ 2019. ஸோ இதில் கேட்ட கொஸ்டின் தான் சரியா. ஸோ ஹியர் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஆக்டிவிட்டி பி ஆக்டிவிட்டி சரியா. ஸோ ஆக்டிவிட்டி பி. ஸோ தேர் இஸ் நோ ப்ரெசிடென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கியூக்கும் தேர் இஸ் நோ ப்ரெசிடென்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஹியர் ஸோ ஐ எம் ஹேவிங் அடுத்து கியூவில் இருந்து ஆர். ஸோ கியூவில் இருந்து ஆர் வரணும். ஸோ பிக்கு வந்து டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க 5 days. கியூ வந்து 1 day கொடுத்துருக்கு. ஸோ ஆர் வந்து 2 days ஆஃப் டைம் சரியா. பட் பி அண்ட் ஆர். ஸோ பி அண்ட் ஆர் சுட் பி இந்த சேம் பாயிண்ட்ல இருந்து இருக்கணும். பட் பி இங்கே இருக்கு ஆர் இப்படி இருக்கு. ஸோ யூ கேன் மேக் ஏ டம்மி. ஸோ இங்கே ஒரு டம்மி ஆக்டிவிட்டி போட்டிங்கன்னா யூ வில் கெட் இது வந்து 0 டம்மி சரியா. ஸோ நவ் பி அண்ட் ஆர் போத் ஆர் ஜாயின் இன் ஏ சேம் பாயிண்ட். நவ் யூ கேன் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ பிஆர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வி ஆர் ஹேவிங் ஆக்டிவிட்டி எஸ் கிடைக்கும் சரியா. ஸோ ஆக்டிவிட்டி எஸ். ஸோ எஸ் அண்ட் டி. ஸோ அதே மாதிரி வரணும். அதே மாதிரி பிக்கு அப்புறம் தனியாக டி ஆக்டிவிட்டியோட வருது. ஸோ யூ கேன் ஜாயின் தீஸ் டூ. ஸோ பிக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி டி இதோட டியூரேஷன் 6 days கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் எஸ்ஸுக்கு வந்து ஆக்டிவிட்டி 4 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பி அண்டு சாரி எஸ் அண்ட் டி ஜாயின் ஆகிற பாயிண்ட்ல இருந்து வி ஆர் ஹேவிங் அனதர் ஆக்டிவிட்டி. ஸோ இது ஒரு ஃபைனல் ஆக்டிவிட்டி யூ 3 days ஆஃப் டைம் சரியா. ஸோ நவ் யூ கேன் கால்குலேட் சரியா. ஸோ 1 2 3 4 5 6. So there are 6 nodes are given. So here we are going to calculate. So critical. So இப்போ வந்து maximum time duration எதில் வருதுன்னு பாருங்க. So first 5 plus 6 10 13 days. So PTU பார்த்து வந்து 13 days வருது. So next வந்து I am taking P the dummy activity D1 எடுத்துருக்கோம். So again S plus U எடுத்தீங்கன்னா so 5 plus 0 plus 4 9. So 12 days தான் வருது. ஸோ லாஸ்ட் அவ்வளோ பார்த்து வந்து Q R S U. ஸோ Q வந்து 1 3 7 இது 10 days தான் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் PTU. ஸோ இதாக ஒரு கிரிட்டிக்கல் பாத். P2 இஸ் த கிரிட்டிக்கல் பாத். P T and U இஸ் த கிரிட்டிக்கல் பாத் அண்ட் விச் டேக்ஸ் 13 days. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அதர் தென் எஸ் take the estimated amount of time, the maximum duration of the activity is without delaying the completion of the project. So without delay எனக்கு வந்து இப்போ ஆக்டிவிட்டி வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ காலம் வந்து டிலே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே எஸ் வந்து இப்போ எது வருதுன்னு பாருங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து which we can make a delay. ஸோ எஸ் வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் வரல சரியா. ஸோ வாட் இஸ் த லெஷர் பீரியட். ஸோ லெஷர் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஹவு மச் டேஸ் we can make a delay சரியா. 5
சார் PTU 14 இல்லையா 5 plus 6 11 14 days சாரி 13 கிடையாது 14 days of time we are having சரியா ஸோ எஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிலே வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா ஸோ இதில் வந்து 2 days என்னால் வந்து லெஷர் பண்ண முடியும் ஏன்னா 14 days வரை டைம் இருக்குது ஸோ வி கேன் மேக் எ லெஷர் இந்த பாத்தில் வந்து 2 days இந்த பாத்தில் 4 days பண்ணலாம் சரியா ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12 இருக்கிறது வந்து எஸ் இதில் தான் வருது ஸோ PD1 S and U இந்த பாத்தில் வந்து 2 days மேக்ஸிமம் டிலே வந்து 2 days என்னால் ஐ கேன் மேக் எ டிலே ஸோ 2 days வந்து டிலே பண்ணிக்கலாம் டிலே வந்து 2 days மேக்ஸிமம் வந்து எஸ் வந்து டிலே பண்ண முடியும் ஸோ கொஸ்டின் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி எஸ் வித்தவுட் டிலே ஸோ எவ்வளோதான் டியூரேஷன் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மட்டும் எவ்வளோ நாள் அப்போ பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி 4 days பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 days வந்து டிலே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஆன்சர் வில் பி 4 + 2 6 days ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 4 நாளில் பண்ணுறது பதிலாக எனக்கு 6 நாள் பண்ணலாம் அவ்வளோதான் சரியா ஸோ டேஸ் ஸோ இங்கே வீக்ஸ்னு கொடுத்தா வீக்ஸ் ஸோ 6 weeksன்னு அர்த்தம் சரியா ஸோ 6 weeks இஸ் த ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் த ஏவ் ப்ரொவைடட் இந்த 2019 சரியா ஸோ இதில் கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ எகெயின் கிரிட்டிக்கல் பார்த்து தான் கேட்டிருக்கு கம்ப்ளீட் அலாங் த கிரிட்டிக்கல் பார்த்து தான் எவ்வளோ கேட்டிருக்கு ஸோ இங்கே எகெயின் தே ஆர் மார்க்கிங் த கிரிட்டிக்கல் பாத் ஸோ அஸ் யூஸ்வல் வி ஆர் மேக்கிங் த டயக்ராம் ஸோ அந்த ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ லெஸ் தேன்னா வந்து பி ஸோ ஏ லெஸ் தேன் பி அப்படின்னா வந்து ஏக்கு அப்புறம் வந்து பி வரணும்னு அர்த்தம் ஏக்கு அப்புறம் பி வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி ஏக்கு அப்புறம் சியும் டி வரணும் ஸோ ஏல இருந்து வி ஆர் ஹேவிங் சி அண்ட் டி வந்து ஏக்கு அப்புறம் தான் வரணும் அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பிக்கு அப்புறம் இஎஃப்ஜி 3 ஆக்டிவிட்டி வரணும் இஎஃப் அண்ட் ஜி ஆல்சோ ஸ்டார்ட் இங்கேருந்து ஜி வருது ஸோ லைக்வைஸ் தே ஹேவ் டு மேக் த டயக்ராம் அண்ட் ஃபைனலி அஸ் யூஸ்வல் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த கிரிட்டிக்கல் பாத் சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் சரியா ஸோ அடுத்து இப்போ 2020 டைரெக்டாக கேட்ட கொஸ்டின் ஸ்லோப்பு கேட்டிருக்கு சரியா காஸ் ஸ்லோப் வந்து கிராசிங் காஸ் மைனஸ் நார்மல் காஸ் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராசிங் டைம் சேம் டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஸோ ஃபைனல் கொஸ்டின் இதுதான் ஸோ ஹியர் ஆல்சோ தே ஆர் ஆஸ்கிங் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து we are going to mark so number of hours required for each activity வாங்கலாம் அதாவது ஸ்லாக் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஸ்லாக்னா we are making the difference ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும் ஸோ ஸ்லாக் ஆஃப் ஆக்டிவிட்டி எல்லுக்கு வந்து கேட்டிருக்கு ஸோ எல்லுக்கு வந்து we are making the difference ஸோ ஃபர்ஸ்ட் as usual கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா இங்கே ரெக்டாங்கிள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் போடுவோம்ல அதே தான் சேம் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க யூ வில் கெட் த ஆன்சர் இங்கே ஸ்லாக்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே 2ங்கிறது டிஃபரன்ஸ் 42 அண்ட் 40 அப்படின்னு கிடைக்கும் 42 minus 40 so you will get 2 the answer வரும் ஸோ இதை நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் ஆனால் ட்ரை பண்ணுங்க இந்த ப்ராப்ளத்தை வேணும் சரியா ஸோ இதான் வந்து தட்ஸ் ஆல் ஒரு சிபிஎம் அண்ட் பெர்ட் மெத்தட் ஸோ வி ஹவ் கவர்டு ஆல் த டாபிக்ஸ் ஸோ எல்லா மெத்தடுமே நவ் வி ஹவ் ஸ்டடிட் ஸோ எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸோ வி ஆர் நவ் ரெடி வி ஆர் கெட்டிங் அ கான்ஃபிடன்ட் டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ரைட் ஸோ தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் ஸோ நெக்ஸ்ட் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் தேங்க்யூ